உன் தடைகளை உடைத்திட வருவார். இயேசு வருவார், இயேசு வருவார். உன் சத்துரு தலையினை நசுக்கவும் வருவார். நீ அழைத்தால் அவர் வருவார். உலகம் உன்னை அக்கினியில் போட்டாலும் நீ சாவதில்லை. உலகம் உன்னை அக்கினியில் போட்டாலும் நீ சாவதில்லை. அந்த சாவினையே ஜெயித்தவரின் நீ அவரின் அன்பு பிள்ளை. அந்த சாவினையே ஜெயித்தவரின் நீ அவரின் அன்பு பிள்ளை. அவர் உன் அருகில் இருக்க உன்னை யாரும் தொடுவதில்லை. அவர் உன் அருகில் இருக்க உன்னை யாரும் தொடுவதில்லை. பயப்படாதே, அவர் உன் பக்கம் இருக்கிறார். சத்துரு அடைத்த கதவை அவர் இப்போதே திறக்கிறார். உன் தடைகளை உடைத்திட வருவார். இயேசு வருவார், உனக்குள் வருவார். சத்துரு தலையினை நசுக்கவும் வருவார். நீ அழைத்தால் அவர் வருவார். உலகம் உன்னை அக்கினியில் போட்டாலும் நீ சாவதில்லை. அந்த சாவினையே ஜெயித்தவரின் நீ அவரின் அன்பு பிள்ளை. அவர் உன் அருகில் இருக்க உன்னை யாரும் தொடுவதில்லை. பயப்படாதே, இயேசு உன் பக்கம் இருக்கிறார். சத்துரு அடைத்த கதவையே அவர் இப்போதே திறக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் எனக்கு கொடுத்த உலக பிரகாரமான தாய் தந்தையர்கள் விக்கிரக ஆராதனையில் மும்பரமாய் அவர்கள் இருந்தாலும் தேவன் அவர்கள் வயிற்றிலிருந்து என்னை தெரிந்து கொண்டதற்காக நான் மிகவும் பாக்கியமுள்ளவன் என்று நான் மனப்பூர்வமாய் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்று சொன்னால், ஆபிரகாமினுடைய தந்தை விக்கிரகத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதன். அந்த குடும்பத்தில் பிறந்த ஆபிரகாமை தேவனே எடுத்து அவனை விசுவாசத்தின் தந்தையாக மாற்றினார். அதுபோல தேவனாகிய கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டு அவர் என்னை வழிநடத்தி வருகிறார். எங்கள் வீட்டிலுள்ள உலக பிரகாரமான தாய் தந்தையுடைய இருதயத்தையும் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்களும் இயேசுவை முழுமையாய் நம்புங்கள், அவரை நீங்கள் விசுவாசியுங்கள், அவர் நாமத்தை நீங்களும் மகிமைப்படுத்துங்கள் என்று நான் உங்களிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன், நம்முடைய எல்லா தேவைகளும் சந்திக்கிற தேவன். நமக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே நம் பாவத்திற்காய் பலி கொடுத்த தேவன். இயேசுவை நம்புங்கள், அவரை விசுவாசிங்கள். நீங்கள் ஜீவனுள்ள வாழ்க்கையை வாழ முடியும், பரலோகத்தில் ஜீவிக்க முடியும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன். நன்றி.